நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சுவையான ஒரு கொத்து ரொட்டியை வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பீச்சு ரொட்டியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்ததாக ரெட் ஒனியனும் ஒயிட் ஒனியனும் ஒவ்வொரு ஒனியன் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக அதையும் வெட்டி எடுத்துக்கொள்ளவும். ரெண்டு ரெட்டும் ஒயிட்டும் போடுற போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக 2 முட்டை, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு பவுடர். உங்களுக்கு முட்டை அதிகம் தேவை என்றாலும் நாங்கள் கொஞ்சம் ஒரு முட்டை கூட சேர்த்தும் கொள்ளலாம். அடுத்ததாக சிக்கனில் ஒரு கறி செய்தும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு கிரில் பேன் எடுத்து தான் நான் இதை கொத்தி காட்டுறேன். இன்றைக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கொள்கிறேன். முதல்ல பச்சை மிளகாயை போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, அதாவது ஒயிட் ஒனியன். நாங்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இதை போட்டு சேர்த்து நாங்கள் வதக்கி எடுக்கிறோம். நல்லா வதக்கக்கூடாது, கொஞ்சம் பச்சையாகத்தான் இருக்க வேணும். பிறகு ரொட்டியெல்லாம் போட்டு கொத்துற போதும் நாங்கள் இடையில மிளகாய் வெங்காயம் வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு பவுடரும் சேர்த்துக்கொள்கிறோம். இது இருக்கா அப்படியே கொஞ்சம் இந்த தட்டில் அப்படியே இருக்கா பொரிஞ்சு வரவும் அப்படியே முட்டையை ஊற்றுறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் அதிகமாக வதங்க இல்லை, பச்சையாகவே இருக்கும். முட்டை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹீட் பெற அந்த ஒயிட்லாம் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வர போது பாருங்க, அப்படி மெல்லமாக இதை திருப்பி விடுவோம். நாங்கள் மெல்லமாக கிளறி எடுத்து போட்டு இதுலேயே ரொட்டி துண்டுகளை சேர்த்து நாங்கள் கிண்டுவோம். பாருங்க, இப்படியே ஒரு கொஞ்சமாகத்தான் எங்களுக்கு அவிஞ்சு வந்திருக்குது. ஒரு அரைவாசி பதத்துக்கு அவிஞ்சு வந்த உடனே இதில் இப்போ நான் ரெட் ஒனியனை சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ இது கொஞ்சம் எங்களுக்கு பச்சையாகவும் இருக்கும், அவிஞ்சு வர மாட்டுது, அப்போ டேஸ்டாக இருக்கும். இதையும் ஒரு தடவை மெல்லமாக கிளறி எடுக்கிறோம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற ரொட்டி துண்டுகள் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இப்போ நான் இது வந்து ஒரு தட்டையான இப்படி மிளகாப்ப 2 வச்சிருக்கிறேன். அதால இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இப்படியே கொத்தி கொத்தி பாருங்க, இதே மாதிரி கொத்தி கொத்தி எடுக்க வேணும். இதே கிளறி பாருங்க. நாங்கள் கறி சேர்க்க முதல் இந்த முட்டை வெங்காயத்தை கொஞ்சம் நாங்கள் நன்றாக கொத்தி எடுக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டி துண்டுகளை சேர்த்தா கொத்துறது ஈஸியாக இருக்கும். வெங்காயமும் சேர்த்துக்கொள்கிறேன். ஸ்பைசியாக வேணும் என்று சொன்னவர்கள் இதில் கொஞ்சம் நாங்கள் பச்சை மிளகாயை கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம்.
வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த கறியெல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கிரேவி வேணுமென்றவர்கள் கூடுதலான கறியையும் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லைன்னா நாங்கள் குறைவாக கறியை விட்டு கொத்தி எடுக்க வேணும். பாருங்க, கறி சேர்க்கிறதுக்கு முதல் நன்றாக இதை கொத்தி எடுத்தாச்சு. இப்போ தேவைக்கேற்ப நாங்கள் இந்த சிக்கன் கறி தான் வச்சிருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் மட்டன் கொத்து ரொட்டி வேணுமெண்டா மட்டன் கறியை இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இதே மாதிரி வெங்காயம் முட்டை எல்லாம் சேர்த்து கொத்தி போட்டு நாங்கள் மட்டன் கறியை விட்டு கிண்டலாம். இப்போ சிக்கன் கறியை சேர்த்து இதையும் நாங்கள் கொஞ்சம் நல்ல ஹீட்டை கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சு அப்படியே கொத்தி கொத்தி எடுக்க வேணும். இந்த கறி ரொட்டிகள் எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி எங்களுக்கு இப்போ முதல் குழைந்து வராமல் பாருங்க, அப்படியே நல்லா கொத்தி கொண்டிருக்கிற போது உதிர்வாக வரும். அது வரைக்கும் நாங்கள் இதை நன்றாக கொத்தி எடுக்க வேணும். நான் கொஞ்சம் கிரேவியாக இன்னும் கொஞ்சம் கறியை விட்டு இதை கொத்தி எடுக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு பவுடரும் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதை நன்றாக கொத்தி எடுக்க வேணும். ஸ்பைசி வேணுமென்றவர்கள் இந்த மாதிரி கடைசியில் நாங்கள் எல்லாம் கொத்தி முடிகிற நேரத்தில் தான் இதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் உங்களது சுவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்க, நான் நன்றாக கொத்தி எடுத்துட்டோம். இப்போ வெங்காயம் எல்லாம் திரும்பவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்ல சுவையான ஒரு கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி ஒரு கொத்து ரொட்டியை வீட்டிலேயே செய்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.